Please subscribe Sadhguru Sai Creations. நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதைகள் உருவாகிறத உங்களால் நேரடியாக பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கு டிவைன் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கும் போது அந்த இடங்களில் ஒரு இன்டர்வியூ போகணும், இல்லை ஒரு நல்ல ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகணும், இல்லை ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுடைய அடுத்த மொமெண்ட்டுக்கான அந்த டோர்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து கண்ணில் படுது அப்படிங்கிற போது உங்களுக்கு ஷேடோ வந்து உங்களுக்கு வழிவிடுறதுக்கு ஆரம்பிக்கும். இது வந்து எவ்ரிடே பண்ண வேண்டிய விஷயம். இந்த சிம்பிள் என்ன செய்யணும், உங்களுடைய கர்மானால வரக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணும். இதில் எல்லாமே வந்து யூனிவர்சல் எனர்ஜி கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய ஆராவை வந்து கிளென்ஸ் பண்ணிடும். சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய புது விஷயங்களை ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. அது தொழில் ரீதியாக, இல்லை வந்து உறவுகள் ரீதியாக, மன ரீதியான வேலைகள், இப்படி ஒவ்வொரு விதமான ஒரு ப்ராஜெக்ட்ஸு. ஸோ எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான வழிகள் பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதைகள் உருவாகிறத உங்களால் நேரடியாக பார்க்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் வந்து சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது பாதை உருவாக போகுது அப்படிங்கிறதுக்கு சில யூனிவர்ஸ் வந்து நமக்கு சில அறிகுறிகளை வந்து நமக்கு காமிக்கும். அதில் முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்பீங்க. செகண்ட் ஒன், ஃபெதர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சின்ன சின்ன பேர்ட்ஸோடைய ஃபெதர்ஸு, அதாவது இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இடங்கள்லையே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அதே இடங்களில் ரொம்ப நாளாக போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் வீடுகள்லேயும் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல ஃபெதர்ஸ் இருக்காது. பட் நீங்கள் உங்களுக்கு டிவைன் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கும் போது அந்த இடங்களில் ஃபெதர்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்கள் கண்ணில் அந்த ஃபெதர்ஸ் தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸும் டிவைன் பீயிங்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க அப்படிங்கிறது தான் மீனிங் அந்த இடத்துல. இன்னொரு விஷயம் என்னென்னா, புதுசாக என்னோடய ஜாபை வந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு இன்டர்வியூ போகணும், இல்லை ஒரு நல்ல ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகணும், இல்லை ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், தொடங்கின பிஸ்னஸை வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு ஆக்டிவாக கொண்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூனிகார்னுடைய பிக்சரை அடிக்கடி பார்க்க ட்ரை பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி சிஸ்டம் இந்த யூனிகார்ன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். பிகாஸ் இந்த எனர்ஜி சிஸ்டம் வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும், அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும், உங்களுடைய அடுத்த மூமெண்ட்டுக்கான அந்த டோர்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிவைன் கைடன்ஸ் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபெதர்ஸ் வந்து அடிக்கடி வரும். இன்னொன்று, யூனிகார்ன் பிக்சர்ஸை கூட நீங்கள் எவ்ரிடே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் மார்னிங் எழுந்திருக்கும் போது யூனிகார்னுடைய பிக்சர்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாஷ் ஆகிற டைமு. ஸோ கண்ணு திறந்த உடனேயே எனர்ஜி வந்து ஓப்பன் ஆகிற டைம் வந்து உங்களுக்கு யூனிகார்னோட பிக்சர் வரும். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நாட் ஓன்லி சூப்பர்ஸ்டிஷன்ஸ், இதெல்லாம் வந்து எனர்ஜி வைஸ் பாசிபிள் ஆகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே. ஏன்னா இதெல்லாமே வந்து பெர்மனன்ட் கிடையாது, பிகாஸ் இது எல்லாமே டெம்பரரி. ஸோ எவ்ரிடே நமக்கு எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 1111 நம்பரை அடிக்கடி வந்து பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்களாக உருவாக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து கண்ணில் படுது அப்படிங்கிற போது உங்களுக்கு புது வகையான மாற்றங்கள் லைஃப்பில் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு நாள் 2 நாள் வர்றது நான் சொல்லலை, கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த 1111 111 4111 அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா புதிய வேலையோ இல்லை புதிய ஒரு ஆக்டிவிட்டீஸோ உங்கள் லைஃப்பில் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது மீனிங். அதே போல் நம்பர் 9 சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்பர் 9ல் வந்து 9999 அந்த மாதிரி பார்க்குற பட்சத்தில் என்னென்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு வேலையை தொடங்குறது, அந்த வழி கிடைக்கிறதுங்கிறது வேறு. அந்த வழியை கிடைச்சி அதை வந்து பாதியில் பிரேக் பண்ணி போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா?
ஈவன் நான் வந்து இப்போ காமனாக தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்போ ஒருவேளை முடிக்க முடியல அப்படின்னா இந்த 99 999 நம்பர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 9ங்கிற லெட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விரிஸ்டில் இந்த இடத்துல எழுதணும். பிகாஸ் இது ஏன் இந்த இடத்துல எழுதணும்னா நம்மளுடைய ராகு கேதுவுடைய பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த நம்பர் 9 இங்கே எழுதும்போது அந்த ஷேடோ வந்து உங்களுக்கு வழிவிடுறதுக்கு ஆரம்பிக்கும். இது வந்து எவ்ரிடே பண்ண வேண்டிய விஷயம். இதை பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு பெரிய ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே கார்மிக் பிளாக்கேஜஸ் இருக்கும். பிகாஸ் இந்த வேர்ல்டில் ஒரு ஹியூமன் வந்து பிறந்து லைஃபு முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் இங்கே இல்லை, அவங்களோட சேர்ந்த அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் இருக்காங்க. தென் இன்னொன்று தன்னுடைய ஓன் பர்த்து ப்ளஸ் ப்ரீவியஸ் பர்த், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய எல்லா விதமான இம்ப்ரின்ஸுமே எங்கே இருக்குன்னா உங்களுடைய சோல் லெவலில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது கார்மிக் பேக்கேஜஸ் அந்த இடத்துல இருக்கும். ஸோ டெம்பரவரி ரிலீஃப் பண்ணுறதுக்கு கார்மிக் பேக்கேஜுக்கு நான் ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த சிம்பிளை வந்து உங்களுடைய கையில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது பாடியில் லெஃப்ட் சைடில் விசிபிள் ஆர் இன்விசிபிள் எந்த பிளேஸில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சிம்பிள் என்ன செய்யணும், உங்களுடைய கர்மானால் வரக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணும். பெர்மனெண்ட்டாக கம்மி பண்ணாது, நான் தெளிவாக சொல்கிறேன், பெர்மனெண்ட் கிடையாது. இந்த ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த அன்னைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் அந்த டே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். கார்மிக் பேக்கேஜ் சிம்பிளுக்கு இது ஒரு சிஜில் சிம்பிள். இந்த சிம்பிள்ஸ்க்கு வந்து தனிப்பட்ட பேரே கிடையாது. நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு பேரே இல்லாத உருவங்கள் மட்டுமே தான் நமக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து கோடிங்ஸ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த கோடிங்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பேரெல்லாம் கிடையாது. இது யூனிவர்சல் சிம்பிள்ஸ், அவ்வளோதான். ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சில எனர்ஜிஸ் வந்து கொஞ்சம் வந்து மாற ஆரம்பிக்கும். அதுதான் மீனிங், சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு இந்த சிம்பிள் வந்து இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிள் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜிஸ் உங்ககிட்ட ரிசீவ் ஆகிறதுக்கு இருக்கிற பிளாக்ஸை வந்துட்டு கிளியர் பண்ணுது. ஃபஸ்ட்டு திங் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் பாடி, ஓன் ஸ்பிரிட் பாடி, இதில் எல்லாமே வந்து யூனிவர்சல் எனர்ஜி கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய ஆராவை வந்து கிளென்ஸ் பண்ணிடும். இது வந்து டெம்ப்ரவரியாக. ஸோ ஒரு நாளைக்கு இந்த சிம்பிளை ஒரு டைமு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ் அப்படிங்கிறது இந்த சிம்பிளை பார்த்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது தான். ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்காதா நம்ம பண்ணுறதுக்கு? எப்போவுமே வந்து ஃபெயிலியர் இல்லைன்னா மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்குது. இப்போ இதே மாதிரி போயிட்டுருக்கருக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா யூனிவர்ஸ் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்க சொல்லுங்கள்? இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன், அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. எனக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். பிகாஸ் இது எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. இதை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், அதோடைய ரிசல்ட்டை நான் வந்து சென்ஸ் பண்ணுறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி, என்னோட பிள்ளைங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் வரும் உங்களுக்கு. அடுத்த விஷயம் வந்து நம்மளை அடுத்த ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் மூமெண்ட்டுக்கு போக முடியாமல் நிறைய தடுக்கும். அதில் பெஸ்ட்டு ஒன் என்னென்னா கடன் பிரச்சனை தான். ஏன்னா ஏகப்பட்ட பேர் எங்கிட்ட கேட்குற விஷயம், மேம் கடன் இருக்குது, நான் வந்து ரிலீவ் ஆகணும், அதிலேருந்து வெளியில் வரணும். சில சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு விசிபிளாக காமிக்குது. ஃபெதர்ஸும் யூனிகானும் அதே மாதிரி நம்பர் சீக்வன்ஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு வேலையை ஆரம்பிக்கணும், அந்த வேலை ப்ராப்பராக போகணும். அதுக்கு தான் 111 11. அது நல்ல விதமாக மூவ் பண்ணுறதுக்கு 99 999. இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எழுதுறது, இதை தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம், கார்மிக் பேக்கேஜை இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு, டெம்ப்ரவரியாக கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சிம்பிள் சிஜில் சிம்பிள், இதையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக லைஃப் போகும். ஸோ எவ்ரிடே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருங்க. என்னோட அடுத்த வீடியோவில் வேறு சப்ஜெக்டை பற்றி உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.